நிகழ்தகவு. வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்த கோவில் ஊழியர் ஆயுதங்களுடன் தயாராக நின்றிருந்த இளைஞர் கோவில் ஊழியரை சுற்றி வளைத்து காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய கொடூரம். சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பிரிந்த உயிர். கோவில் ஊழியரை அடித்தே கொன்ற இளைஞர்கள் யார்? இரத்த வெறிக்கு என்ன காரணம்? நைட்டு 9 மணி இருக்கும். காளிகோவில் ஊழியரான யோகேந்திர சிங் வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு கோவிலிருந்து வெளியில வந்திருக்கார். வீட்டுக்கு போறதுக்காக தன்னோட இருசக்கர வாகனத்துக்கிட்ட போயிருக்கார். அப்போ யோகேந்திர சிங் வர்றதுக்காக ஏற்கனவே காத்துட்டு இருந்த ஒரு கும்பல் அவரை சுத்து போட்டு கம்பாலையும் கட்டையாளையும் சர்ரமாரியா ஆத்திரம் தீர அடிச்சிருக்காங்க. இந்த கொடூர தாக்குதலை பார்த்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களும் ரோட்ல போயிட்டு இருந்த பொதுமக்களும் கதி கலங்கி போயிட்டாங்க. கோவில் ஊழியரை காட்டுமிராண்டித்தனமா அடிச்சு வெறி தீர்த்ததுக்கு அப்புறம் அந்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த யோகேந்திர சிங்கை மீட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் யோகேந்திர சிங் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா சொல்லி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் கோயில் ஊழியர்கள் கிட்டையும் கோவில் கிட்ட பூக்கடை பூஜை பொருட்கள் விற்கிற கடைன்னு கடை வச்சு நடத்திட்டு இருந்தவங்க கிட்டையும் யோகேந்திர சிங்க அடிச்ச கும்பல் யாருன்னு தெரியுமான்னு விசாரணை நடத்தினாங்க. அப்போ நேர்ல பார்த்தா அடையாளம் சொல்லிருவோம் சார், ஆனா அவங்க யாரு என்னங்கிற விவரம் தெரியல. கும்பலா கோவிலுக்கு வந்தாங்க, கோவிலுக்குள்ள போய் சுவாமி கும்பிட்டாங்க, திரும்ப வெளியே வந்தாங்க, ரொம்ப நேரம் கோவில் கிட்டையே நின்னு கோவமா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யோகேந்திர சிங் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் அவரை காட்டுமிராண்டித்தனமா அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுத்தியுள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் ஆய்வு பண்ணிருக்காங்க. அதுல யோகேந்திர சிங்க ஒரு கும்பல் சுத்தி வளைச்சு மிருகத்தனமா தாக்குன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த காட்சிகள் அடிப்படையில போலீஸ் இளைஞர் ஒருத்தரை பிடிச்சு விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் யோகேந்திர சிங் கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்தது. தென்கிழக்கு டெல்லியில கால்காட்சி காளி கோவில் செயல்பட்டு இருக்கு. மிகவும் புகழ்பெற்ற இந்த கோயில்ல உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தோய் பகுதியைச் சேர்ந்த யோகேந்திர சிங் கடந்த 15 வருஷத்துக்கு மேல ஊழியரா வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆகஸ்ட் 29ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு மேல டெல்லி தஷின்புரி பகுதியைச் சேர்ந்த 30 வயதான அதுல் பாண்டேவும் அவரோட நண்பர்கள் சிலரும் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க. அப்போ யோகேந்திர சிங் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுத்து முடிச்சிட்டு பாத்திரங்களை எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க வந்த அதுல் பாண்டேவும் அவரோட நண்பர்களும் பிரசாதம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யோகேந்திர சிங் பிரசாதம் காலியாகிருச்சுன்னு சொல்லியிருக்கார். உடனே அது எப்படி நாங்க வரும்போது மட்டும் பிரசாதம் கரெக்டா காலியாகும்னு கேட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம எப்படியும் உங்களுக்குன்னு பிரசாதம் தனியா எடுத்து வச்சிருப்பீங்க, அதை எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி ரகளை பண்ணியிருக்காங்க. கோயில் நடை சாத்துற நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு யோகேந்திர சிங்கும் கோபமா பேசியிருக்கார். அடுத்து அந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கோவில் ஊழியர் யோகேந்திர சிங்க அடிக்க பாஞ்சிருக்காங்க. அப்போ அங்க இருந்த பக்தர்களும் கோவில்ல இருந்த சக ஊழியர்களும் சேர்ந்துதான் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. கோவிலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமும் அந்த கும்பலுக்கு ஆத்திரம் அடங்கல. யோகேந்திர சிங்க ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி கோயில் வாசல்லையே யோகேந்திர சிங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கோவில்ல வேலையெல்லாம் முடிஞ்சு யோகேந்திர சிங் வெளியே வந்ததும் அந்த கும்பல் ஈவு இரக்கமே இல்லாம கம்பு கட்டையால காட்டுமிராண்டித்தனமா அடிச்சு கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அதுல் பாண்டேவை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்க போலீஸ் தலைமறைவாக இருக்கிற மற்ற இளைஞர்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிரசாதம் காலியாகிருச்சுன்னு சொன்ன ஒரே விஷயத்துக்காக புகழ்பெற்ற கல்காஜி காளி கோவில் ஊழியரை ஒரு கும்பல் அடிச்சே கொன்ன சம்பவம் டெல்லியில அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. நிகழ்தகவு.